ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண ஒரு 2015 மாடலு BS3 கிளாசிக் 350 தான். இதை பார்த்தீங்களாக்கும் கஸ்டமர் இது ஒரு நார்மல் பிளாக் கலரு. இந்த வண்டியை பார்த்தீங்களாக்கும் ஸ்டெல்த் பிளாக் கலராக மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ணியிருக்காரு. டாப் டு பாட்டம் கஸ்டமரு பக்காவாக இருக்குது வண்டி. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை வந்து ஒன்றா பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 75% வந்துருக்கு. ஃப்ரண்ட் மர்க்கார்லாம் பாருங்க, எங்கேயும் ஸ்க்ராட்ச் ஆனதோ நெளிஞ்சதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. பக்காவாக ரெடி பண்ணியிருக்காரு வண்டியை. சூப்பராக இருக்கு. இந்த ரிம்மெல்லாம் பாருங்க, ரிம் ஃபோக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டியில் வர மாதிரி ஃபுல் பிளாக்ல எல்லாத்தையுமே வந்து நடந்துருக்காங்க. நேரம் போனோம்னா பெயிண்டிங் பண்ணியிருக்காரு. எல்லாமே தெளிவாக இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. எதுவும் குறை சொல்ற அளவுக்கு இல்லை. சரி, நம்பர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நம்பர் வாங்கியிருக்காங்க 6264. ஹெட்லைட் டூம் பார்த்தீங்கன்னா LED ப்ரொஜெக்டர் லைட் மாட்டிருக்காரு. பார்க்க அதுவுமே அழகா இருக்கு, சூப்பராக இருக்கு. 4 இண்டிகேட்டருமே பார்த்தீங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா லேட்டஸ்ட்ல ஸ்டெல்த் பிளாக்ல வர மாதிரியே பிளாக் கலர் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு. எல்லாமே பார்த்தோமா பூஸ் தான், சூப்பராக இருக்கு. பார்த்துறவங்களுக்கே தெரியும். மீட்டர் கொண்டு எல்லாமே பூஸ் மாட்டிருக்காரு. மொத்தமே பார்த்தீங்கன்னா 3551 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓட்டியிருக்காரு. ஆம்ஸ் மீட்டருமே பூஸ் தான் போட்டிருக்காரு. நல்லா இருக்கு. 3500 கிலோமீட்டர் தான் அந்த ரேஞ்சு ஓட்டியிருக்காரு. அவருக்கு ஒரு தேவை திடீர்னு கொடுத்துட்டாரு வண்டி வேணாம்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரகடா ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஹேண்டில் பார்லாம் மாற்றிருக்காரு. நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி. 2 மிரருமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெல்த் பிளாக் வர்ற மாதிரியான மிரரு, மெட்டல் மிரர் தான் போட்டிருக்காரு. டேங்க்லாம் பாருங்க, ஸ்டெல்த் பிளாக் நல்லாவே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜாப் பண்ணவங்க சூப்பராக இருக்கு. பெயிண்ட் ஜாப் பண்ணவங்க தரமாக பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பம்பர், ரோப் அடிச்ச பம்பர், புது பம்பர் போட்டிருக்காரு. இன்ஜின் கார்டு போட்டிருக்காங்க, புது பம்பர், புது இன்ஜின் கார்டு. இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக நீட்டாக நல்லா நீட்டாக தேய்ச்சி பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் பிளாக்ல ஒரிஜினலாக வர மாதிரியே இருக்கு. எதுவும் பெருசாக டேமேஜ் என்ன மணிக்கு வாங்கினாங்கன்னு விட்டு அசிங்கமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பேட்டரி பாக்ஸ்லாம் பாருங்க, அதெல்லாம் பூஸ்ட் போட்டு எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. சைட் டோருமே பாருங்க, ஃபீஸ் பாக்ஸுமே தெளிவாக இருக்கு, எதுவும் டேமேஜ் ஆகல வைக்கல. சரி, பேட்டரி முதல் எல்லாமே புது பேட்டரி தான் போட்டிருக்காரு. பார்த்தாலே தெரியுது. கேபிள் எல்லாமே பார்த்தீங்களா எல்லா கேபிளுமே கிளச் கேபிள் இருந்து ஆக்சாட் கேபிள் வரைக்கும் எல்லாமே புது போட்டிருக்காரு. சாக்கப்ஸரும் பாருங்க, புது சாக்கப்ஸர் தான். புட்ரஸ் கொண்டு நீங்களே பார்த்தாலே தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரியர் வீல் எல்லாமே பாருங்க பக்காவாக இருக்கு. ஏர் மர்க்காடு, 2 சீட் கவர், டேங்க் கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெதரில் போட்டிருக்காங்க. நல்லா வேலை பார்த்துருக்காங்க. எதுவுமே குறையில்ல, வண்டியில் குறை சொல்கிற அளவுக்கு. ஏர் மர்க்காடெலாம் பாருங்க, எங்கேயுமே டென்ட் ஆனதோ நெளிஞ்சதோ ஸ்க்ராட்ச் ஆனதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏர் டயர் பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 55 to 60% அந்த ரேஞ்சில் இருக்கும். ஷார்ட் பாட்டில் பஞ்சாபி சைலன்சர் போட்டிருக்காங்க சவுண்டுக்காக. இதுதான் நல்லா இருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு. புது ஸ்ப்ராக்கெட் அப்படியே இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் பாக்ஸ்லாம் பாருங்க, ஏர் ஃபில்டர் பாக்ஸ்லாம் தெளிவாக இருக்கு. எங்கேயுமே சின்ன டேமேஜோ ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. பக்கா கண்டிஷனில் ஒரு வண்டியை வந்து ரசனையாக வேலை பார்த்துருக்காரு. வண்டியை டேங்குமே பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் சின்ன டென்ட்டோ ஸ்க்ராச் ஆகணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீட்டாக இருக்குது. சுவிட்ச் முதல் கொண்டு இன்க்ளூடிங் சுவிட்ச்லாம் பாருங்க. 2 சுவிட்சுமே ரைட் சைடு பாருங்க, செல்ஃப் சுவிட்ச் பாருங்க, இது பூஸ்ட் தான். அதே போல் லெஃப்ட் சைடு பாருங்க, டிமன் பிரைட் ஆர்என் எல்லாமே சுவிட்சுக்கு வீட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போட்டிருக்காரு. டாப் டு பாட்டம் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு ரசனையாகவே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காரு கஸ்டமரு. அவ்வளோ தெளிவாக இருக்குது வண்டி, பார்க்குறதுக்கே நீட்டாக. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. வண்டியில் தெளிவாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஓல்டு மாடல் கிளாசிக், அதுவும் BS3 கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. அது இந்த மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் நம்மளுக்கு. வண்டி வேணுன்றவங்க டக்குன்னு வந்து இந்த வண்டியை வந்து தூக்கிட்டு போயிட வண்டி தான். ஒரே ஓனர் தான், ரெடி கேஸில் இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்களா TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, 2015 மாடலு, சிங்கிள் ஓனர் தான், ரெடி கேஸில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுன மோட்டார்ஸில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுன மோட்டார்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண இந்த வண்டிக்கு நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 1,33,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, விலை முன்ன பின்ன குறைச்சி கொடுக்கலாம். கம்பல்சரி ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. வாங்க வந்து பேசி எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.